23/3/2026 உலக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்குது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான மிகப்பெரிய போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்தினூடாக உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில நாங்கள் முழுமையாக பார்க்க போறோம். காணொலியை புதுசா பார்க்கின்றவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். காணொலிக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இந்த விடயங்கள் தொடர்பாக மிக விரிவாக நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மெம்பிஸ் நகரத்துக்கு பிரயாணம் செய்யும் போது புளோரிடா விமான நிலையத்தில் வைத்து பத்திரிகையாளர்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதன்போது அமெரிக்காவும் ஈரானும் கடந்த நாட்களில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது என்று சொல்லியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒரு வலுவான ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் வந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக மேலும் சொல்லும் போது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் மற்றும் ட்ரம்பினுடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகிய இருவரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானுடைய சார்பில் யார் பங்கு பெற்றினார்கள் என்று எந்த பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் ஈரானுடைய ஒரு மரியாதைக்குரிய தலைவர் பங்கு பெற்றினார் என்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில பல விடயங்கள்ல அமெரிக்காவும் ஈரானும் மிக நெருங்கி வந்திருப்பதாகவும் ஒரு ஒப்பந்தத்திற்கு மிக அருகில் வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்துக்கு அமைய மத்திய கிழக்கு பகுதியில் சற்று ஒரு அமைதி நிலவுதுன்னு சொல்லலாம். ஏனென்றா 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு ஒரு மிக முக்கியமான காலக்கெடுவை விதித்திருந்தார். 48 மணி நேரங்களுக்குள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மீண்டும் திறக்கப்பட இல்லைன்னு சொன்னா அமெரிக்கா ஈரானில் இருக்கின்ற அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழிப்போம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இருக்கிற நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அவை அழிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் நீர் இன்றியும் அதே மாதிரி மின்சாரம் இன்றியும் தவிக்க போகின்றார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த காலக்கெடுவுக்கு ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை வழங்கியிருந்தது. அமெரிக்கா ஈரானில் இருக்கின்ற உயர் அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தினால் அதுபோன்ற தாக்குதல்களை ஈரானும் நடத்தும் என்று சொல்லியிருந்தது. வளைகுடா நாடுகள்ல குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்ற நாடுகளில் இருக்கிற உயர் அணு மின்சக்தி நிலையங்கள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் என்று சொல்லியிருந்தது. இந்த இரண்டுமே மிக முக்கியமான நிலையங்களாக இருக்குது. மத்திய கிழக்கை பொறுத்தளவில் குடிநீரை பெற்றுக் கொள்வது மிக அரிதான ஒரு விஷயம். இந்த நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டால் வளைகுடா நாடுகள்ல குடிநீர் பிரச்சனை என்றது மிகப்பெரிய பிரச்சனையாக எழும். ஆகவேதான் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பின்பு இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல்களை, அதாவது ஈரானில் இருக்கின்ற அணு மின்சக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு பிற்போட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஈரானிலிருந்து வருகின்ற எந்த தகவல்களும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெற்றதாக எந்த தகவல்களும் இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்குது. அதே நேரம் ஈரானும் பதில் தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்களினுடைய கூற்றுப்படி கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர் கொடுத்திருந்த காலக்கெடுவை 5 நாட்களுக்கு பிற்போட்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார். எது எப்படி எனினும் மத்திய கிழக்கில் ஒரு அமைதி நிலவ வேண்டும். புளோரிடாவில் வச்சு ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்தை கூறியதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா உலக சந்தையில எண்ணெயின் விலை சற்று குறைவடைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையினுடைய விலைச்சுட்டனும் சற்று ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில எண்ணெயினுடைய விலை சற்று குறைவடைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையினுடைய சுட்டன் சற்று உயர்வடைந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே மத்திய கிழக்கில இந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வு பெறணும் என்றது இப்ப மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. தற்பொழுது ஈரான் மீது நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் காரணமாக வளைகுடா நாட்டில மட்டும் இல்லாமல் உலகத்தில பல இடங்கள்ல இந்த எண்ணெய்
பிரச்சனை அல்லது எண்ணெய் விலை உயர்வு பிரச்சனை என்றது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. ஏன்னு சொன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை இது செலுத்த போகுது. அது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்தி, தொழில்துறை என்று எல்லா விஷயங்களுமே இது தாக்கத்தை செலுத்த இருக்கின்றது. ஆகவே ஈரான்ல நடத்த இருந்த இந்த தாக்குதலை ட்ரம்ப் அவர்கள் 5 நாட்களுக்கு பிற்போட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடிய நிகழ்வாக இன்றைக்கு மத்திய கிழக்கில் மற்றும் ஏனைய நாடுகளில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அல்லது ஏதாவது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேணும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கு. இது இன்றைய உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.